என்னது ரோகிணி நிஜமா முத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுதே நமக்கே வந்து கிள்ளிக்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்து ப்ரோமோல ஒன்றை வந்து போட்டாங்க அப்படின்னா அது வந்து கனவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரோமோல காமிச்ச விஷயத்தின்படி என்ன அப்படின்னா ரோகிணியுடைய அம்மா இவங்கெல்லாம் இருக்கிற அந்த கல்யாண ஃபோட்டோவை, ரோகிணியோட முதல் கல்யாண ஃபோட்டோவை முத்து பார்த்துடுறாரு. அந்த கிறிஷோட பெரியப்பாவை வந்து திருப்பி ஒரு தடவை பார்க்கும் பொழுது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே வந்து இதுதான் வந்து கல்யாணி, கிறிஷோடைய அம்மா, ப்ளஸ் வந்து இவங்க தான் அவங்களுடைய அம்மாங்கிறத சொன்னதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய விஷயம் இவருக்கு தெரிய வந்துடுது. இது மட்டும் தான் வந்து நம்ம காமிக்கிறாங்க. அண்ட் அவர் கோபமாக வீட்டுக்கு வர்றது. ஆனால் இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் அவர் போய் குடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. நேராக ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நேராக மனைவி கிட்ட தான் வரணும். ஓடி குடுன்னு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, குடிக்க போயிடுறாரு. குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இந்த ரோகிணிங்கிற கல்யாணியால் தான்டா எல்லாமே, இவ ஒரு பொய்க்காரிடா அப்படின்னு கத்துறதை காமிக்கிறாங்க. இந்த கடைசி போர்ஷன் மட்டும் கனவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல துளியளவு சந்தேகம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா வந்து அதை நம்ம உண்மையாக இருந்தால் அது ப்ரோமோலே வந்திருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இவங்க வீட்டுக்கு வர வந்து எல்லாத்தையும் தேட வீட்டில் ஆளே இல்லாமல் இருக்க. இப்போ மீனாவுக்கு வந்து இவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சுங்கிறத தெரிஞ்சு எனக்கும் உண்மை தெரியுங்க, பாவங்க ரோகிணி, இன்னும் 5 நாள் அந்த பொண்ணே மனோஜ் கிட்ட சொல்லிட போகுது எல்லா உண்மையும், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு வாயை கட்டிப்படுத்த வைக்க போகிறாங்களாம். இல்லை மீனாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு இத்தனால சொல்லாம விட்டாங்கன்னு மீனாவையும் சேர்த்து துரத்தி விடுற மாதிரி விஷயங்கள் நடக்க போதா. வெளில கிளம்பு முதல்ல, நீங்கள்லாம் ஒரு ஆழ்மனை நம்பி வீட்டுக்குள்ளார விட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட போகிறாரா முத்து அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில இன்றைக்கி ரோகிணி என்ன பண்ணுறாங்க, மீனாவை போய் நேரில் போய் பார்த்து அவங்கள பூ கட்டிகிட்டு இருக்கும்போது தனியாக கூப்பிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் வந்து மனோஜ்கிட்ட மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட பேசிக்கலான்னு எதையோ கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் மனோஜ் என்ன பண்ணுறாரு, அந்த கூட சேர்ந்த புது ஜீவாவோட சேர்ந்துட்டு இந்த கிறிஷை வந்து லண்டனில் குழந்தை இல்லாத ஒரு கப்பலுக்கு அனுப்புனா 25 லட்ச ரூபா கிடைக்குதான் அப்படின்னு வந்து புதுசாக ஒரு ட்ராமா ஒன்று போட்டுட்ருக்காங்க. ஸோ பணத்துக்காக இங்கே ஒரு ஆள், இந்த பக்கம் வந்து மனோஜ் கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு ஒரு ஆள், இன்னொரு பக்கம் உண்மை தெரிஞ்சிச்சு முத்துக்குன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையை என்னங்க இது போர் அடிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சதுனால கதையை இப்போ சூடு பிடிக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்களா, இல்லை எப்படி மீனாவுக்கு விஷயம் தெரியும் போது எல்லாருமே சூப்பர் அப்படின்னு நினச்சோம், ஆனால் மீனாவை கம்ப்ளீட் டம்மி ஆக்கி லூஸ் மாதிரி ஆக்கி வச்சாங்களோ அந்த மாதிரி முத்துவையும் ஆக்க போகிறாங்களா, முத்துவையும் ஈஸியாக வந்து மீனாவும் ரோகிணியும் சேர்ந்து ஏமாற்றி அவருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன தெரிலனா என்னங்கிற மாதிரி நிலமா ஆக போதா. ஆனால் ஒரே ஒருத்தங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க, முத்து, மீனா, அண்ணாமலை இவங்களுக்குலாம் தெரியக்கூடாது, விஷயம் தெரிஞ்சால் ஸ்ருதிக்கு தெரியணும், ஸ்ருதி தாங்க அதை கரெக்டாக டீல் பண்ணுவாங்க, நல்லா விட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் முத்து வந்து இது குழம்பி போயிட்டு வந்து ரவி ஸ்ருதி கிட்ட சொல்லி ஸ்ருதிக்கு தெரிஞ்சப்பறம் ஏதாவது விஷயம் நடந்தால் பெட்டராக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கதையில் வந்து இவங்க மாட்டாதெல்லாம் மொத்தமாகவே கனவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து வீட்டில் சொல்கிறது மட்டும் கனவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இப்போ பார்க்குற சீரியலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் இது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட மெயின் சேனலான இடம்பொருளில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் போட போகிறோம். இந்த சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ், அனாலிசிஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.